ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டேட்டா ஹப். இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபர் நம்ம வச்சுருப்போம். அதோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இது மொபைல் ஆர் பிசி லேப்டாப் ரெண்டு மெத்தட்லேயும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் ஏர் ஃபைபரோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் 192.168.31.1 என்ட்ரு பண்ணிக்கோங்க ப்ரௌசரில். இது மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் அட்மின் இருக்கும். பாஸ்வேர்டு வந்துட்டு ஜியோ சென்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜே மட்டும் கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு அப்டேட் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து புது பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் வந்து admin@123 அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். இதில் உங்கள் என்ன பாஸ்வேர்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் லெட்டர், கீழே கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு சிம்பிள், 8 to 32 கேரக்டர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு admin@123 கொடுக்குறேன். மட்டும் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டு, அதே மாதிரி கீழே வந்து கெஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதுக்கும் நம்ம அதுவே கொடுக்குறோம். இப்போதைக்கு admin@123 கொடுக்குறோம். அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். எகெயின் அதே பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வேறு பாஸ்வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். கெஸ்ட் லாகின் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிட்டும் எகெயின் வந்து ஹோம் பேஜ் வந்து போகும், ஜியோவோட ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜில் யூசர் நேம் வந்து அட்மின் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணணும். நம்ம admin@123 கொடுத்தோம், அதனால் இங்கே admin@123 கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணால் இது மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சைடில் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். நெட்வொர்க்கில் வயர்லெஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ ஒய்ஃபை பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓல்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண தேவையில்லை. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ். நெக்ஸ்ட்டு மொபைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, மைஜியோ ஆப் வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கணும். மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஒய்ஃபை டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அதில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒய்ஃபை செட்டிங்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எடிட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த எடிட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து நியூவாக நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும்.